கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆம், கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். முதற் பலன் யாவும் கர்த்தருக்குரியது. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என்று யோவான் 5வது அதிகாரம் 23 வாசிக்கிறோம். எனவே எப்பொழுதும் ஆண்டவரை கனம் பண்ணுவோம். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். எனவே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. முதலாவது உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய், உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபை தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. முதலாவது உம்மை தேட கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உலக நாடுகளில் சீக்கிரத்தில் சமாதானத்தை கேள்விப்பட கிருபை செய்யும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை தொடரட்டும் ஐயா. உடைய பலத்தால் இடைகட்டும். ஆசீர்வதிக்கிற கரம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய செட்டை நிழல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் வேலி அடையும். கிருபை மேல் கிருபை தாரும். நீரே எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.